இனிய காலை வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்கிறார் கவிமணி. பெண்ணாய் பிறக்க நாம் எல்லோரும் பெரிய வரம் பெற்றிருக்க வேண்டும். ஆம், அதுதான் உண்மையும் கூட. பெண்ணியம் போற்றுவோம். இதோ 20 மாணவிகள் வழங்கும் குட்டி கதை. பெண்ணை போற்றுவோம். காட்டிற்கு ராஜா ஆண் சிங்கம் என்றாலும் அதில் பெண் சிங்கம் தான் சிறந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? தைரியத்துடன் நின்று வேட்டையாடுவது பெண் சிங்கம் தான் சிறந்தது. அது மட்டுமல்ல, பெண் சிங்கம் ஒரு நல்ல அர்ப்பணிப்புள்ள தாயும் கூட. வேட்டையாடுதலை பற்றி தன் சிங்க குட்டிகளுக்கு கற்றுக் கொடுக்கும். அத்தியாவசியமான சூழ்நிலையில் எப்படி உயிர் வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கும். ஹைனா, சிறுத்தை போன்ற கொடிய மிருகங்கள் தன் சிங்க குட்டிகளை சூழ்ந்து நிற்க தனி ஒரு பெண் சிங்கமாக நின்று அனைத்தையும் எதிர்க்கும். அனைத்தையும் வீழ்த்தி தன் சிங்க குட்டிகளை ஆபத்திலிருந்து மீட்கும். பெண் சிங்கம் ஒரு நாளும் ஆண் சிங்கமாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை. ஏன் தெரியுமா? ஆணை காட்டிலும் பெண்கள் எவ்விதத்திலும் குறைந்தவர் அல்ல என்று அந்த பெண் சிங்கம் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எண்ணியதால் மட்டுமே. இரையை வேட்டையாடி தன் குழுவுக்கே உணவளிப்பது பெண் சிங்கம் தான். ஆனால் ஆண் சிங்கம் முதலில் சாப்பிட அனுமதிக்கும். அது பெண் சிங்கத்தின் பலவீனம் அல்ல, அது பலம். தன்னுடைய தன்னலமற்ற பன்மையையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையையும் அது வெளிப்படுத்துகிறது. மகப்பேறு வலியை எந்த ஆண்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதை தாங்கிக் கொள்ளும் ஒரே சக்தி மிக்கவர் பெண் மட்டும்தான். அப்படியானால் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தானே வலிமை மிக்கவர்கள்? சிந்தியுங்கள். இக்கதையிலிருந்து நாம் புரிந்து கொண்டது என்னவென்றால், பெண்மை என்பது வரையறை அல்ல, நமக்கு கிடைத்த வரம். இப்பெண் சிங்கத்துடன் உங்கள் தாய்மார்களை ஒப்பிட்டு பாருங்கள். இவ்வாக்கியங்கள் உணர்த்தும் உணர்வுகள் உணர்ச்சிகளாக உங்களுக்கு புரியும். இந்த காலத்தில் அதிக பெண்கள் ஆண்களைப் போல எல்லாம் செய்ய முடியும் என்று நிரூபிக்க ஆசைப்படுகிறார்கள். இந்த முயற்சியில் பெண்மையையும் பெண்மையின் மதிப்பீட்டையும் இழக்கிறாங்க. பெண்மைக்கே உரித்தான உள்ளுணர்வு, கருணை, இரக்கம், தன்னடக்கம், நளினம் இவை அனைத்தையும் உள்ளடக்கியவள் தான் பெண். எனவே பெண்களாகிய நாம் அனைவரும் பெண்ணியம் போற்றுவோம். அனைவரும் கண்களை மூடி கைகளை குவித்து இரு வார்த்தைக்கு இதயத்தை திறப்போம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31 இறைத்தில் வசனம் 17, 20 மற்றும் 25 31 முடிய. சுறுசுறுப்புடன் அவள் வேலை செய்வாள். அயர்வின்றி நாள் முழுவதும் ஊக்கம் குன்றாது உழைப்பாள். தன் உழைப்பு நற்பலன் தரும் என்பது அவளுக்கு தெரியும். அவள் தன் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்கு ஒருபோதும் அணையாது. எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். அவன் ஆற்றலையும் பெருமையையும் அணிகலனாக கொண்டவள். வருங்காலத்தை கவலையின்றி எதிர்நோக்கி இருப்பாள். அவள் பேசும்போது நாணத்தோடு பேசுவாள். அன்போடு அறிவுரை கூறுவாள். தன் இல்லத்தின் அலுவல்களில் கண்ணும் கருத்துமாய் இருப்பாள். உணவுக்காக பிறர் கையை எதிர்பார்த்து சோம்பியிருக்க மாட்டாள். அவளுடைய பிள்ளைகள் அவளை நற்பெயர் பெற்றவள் என வாழ்த்துவார்கள். அவளுடைய கணவன் அவளை மனமாற புகழ்வான். திறமை வாய்ந்த பெண்கள் பலர் உண்டு. அவர்கள் அனைவரிலும் சிறந்தவள் நீயே என்று அவன் சொல்வான். எழில் ஏமாற்றும், அழகு அற்று போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஜபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நீரே இந்த பெண்மையை உருவாக்கியவர். உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தூய்மையானதை மட்டுமே சிந்தித்து உமது மாற்றுமுக பிரசனத்தில் வாழ்ந்து வளம் பெற வரம் தாரும் விரைவா. எங்களுக்கு வழிகாட்டும் பெண்களாகிய எங்கள் தலைமை ஆசிரியர், அருள் சகோதரிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக பணியாளர்களையும் எம் மாணவர்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் விரைவா. ஆமென். அழகான இயேசுவே, உம்மோடு வாழவே என் உள்ளம் ஏங்குதே. அழகான இயேசுவே, அழகான
உள்ளம் ஏங்குதே. உலகமே மாறியே உன் அன்பு போதுமே, உன்னதரே உமை காண உள்ளம் ஏங்கிடுதே. உலகமே மாயே உன் அன்பு போதுமே, உன்னதரே உமை காண உள்ளம் ஏங்கிடுதே. உன்னதரே உமை காண உள்ளம் ஏங்கிடுதே. ஓ உன்னதரே உமை காண உள்ளம் ஏங்கிடுதே. அன்பான இயேசுவே, அழகான இயேசுவே, உம்மோடு வாழவே என் உள்ளம் ஏங்குதே. கல்வாரி காணும் போது கல்மனம் உருகுதே, கள்ளமில்லா உந்தன் அன்பால் காயம் மாறிடுதே. கல்வாரி காணும் போது கல்மனம் உருகுதே, கள்ளமில்லா உந்தன் அன்பால் காயம் மாறிடுதே. கள்ளமில்லா உந்தன் அன்பால் காயம் மாறிடுதே. ஓ கள்ளமில்லா உந்தன் அன்பால் காயம் மாறிடுதே. அன்பான இயேசுவே, அழகான இயேசுவே, உம்மோடு வாழவே என் உள்ளம் ஏங்குதே. அன்பான இயேசுவே, அழகான இயேசுவே, உம்மோடு வாழவே என் உள்ளம் ஏங்குதே. திருக்குறள் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அடிவறிந்து ஆட்சியின் அடங்க பெறின். பொருள்: அறிய வேண்டியவற்றை அறிந்து அடங்கி நடந்தால் அவ்வழக்கம் பிறர் போற்றப்பட்டு மதிப்பு தரும். மீண்டும் குறள் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அடிவறிந்து ஆட்சியின் அடங்க பெறின். இன்றைய சிந்தனைக்கு: ஆண்களை சுற்றி அத்தனை பெண்களே. அன்பை தரும் அன்னையாகவும், அறிவை வளர்க்கும் ஆசிரியராகவும், அக்கறை காட்டும் சகோதரியாகவும், தோழமை காட்டும் தோழியாகவும், மனதோடு கலைத்துவிட்ட மனைவியாகவும், மகிழ்ச்சியை இறைக்கும் மகளாகவும், தந்தையான பின்பும் நம்மை குழந்தையாக பார்க்கும் பாட்டியாகவும், ஆண்களை சுற்றி பல பருவங்களிலும் உருவங்களால் இணைந்திருக்கும் பெண்களை போற்றுவோம். பொது அறிவு வினாக்கள். தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்? காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. தமிழ்நாட்டில் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யார்? வைஷாலி. புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் யார்? அருந்ததி ராய். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்? காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. முக்கிய செய்திகள். தமிழகம் முழுவதும் 10,000 சேவை முகாம்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலினின் அறிவிப்பு. தாக்குதல் தொடரும். இஸ்ரேல் ஈரான் பரஸ்பரம் எச்சரிக்கை. திருச்சி அரசு பள்ளி மாணவிக்கு முதல்வர் பேனா பரிசளிப்பு. சட்ட படிப்புக்கான தேசிய நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற திருச்சி மிளகுப்பாறை அரசு ஆதி திராவிடர் பள்ளி மாணவி த. ராகினிக்கு திங்கட்கிழமை தான் வைத்திருந்த பேனாவை பரிசாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாத 59,534 பேருக்கு மனநல ஆலோசனை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்திற்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட்டில் மேற்கிந்திய தீவுகள் 62 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இன்றைய நாளும் இனிவரும் எல்லா நாட்களும் இனியாக அமைய இறைவனை பிரார்த்திப்போம். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மை முற்றும் கையளிக்கும் இறைவேண்டல் நான் சொல்ல சொல்ல அனைவரும் இணைந்து கூறவும். இயேசுவின் திரு இருதயமே, அடியோர் எங்களை முற்றும் நமக்கு கையளிக்கிறோம். எங்களில் உள்ளதும் எங்களுக்கு உள்ளதுமான அனைத்தும் உமது திரு இருதயத்தையே அன்பு செய்யும் பொருட்டு அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஒவ்வொரு நினைவையும்
ஆற்றலையும் செயலையும் எங்களை அடுத்து வரும் இன்பம் துன்பம் அனைத்தையும் நாங்கள் அகற்றுவதும் உம்மை என்றும் நாங்கள் அன்பு செய்வதும் எங்கள் வாழ்வின் நோக்கமாகும்படி செய்யும். இதுவே எங்கள் மாறாத தீர்மானமாகும். எங்கள் இனிய இயேசுவின் திரு இருதயமே, இனி எங்கள் அன்புக்கு முற்றம் உரியவர் நீரே. எங்கள் உயிரின் ஒரே காவலர் நீரே. எங்கள் தளராத நம்பிக்கை நீரே. எங்கள் வாழ்நாளில் நாங்கள் செய்த குற்றங்குறைகளை எல்லாம் கலைந்து மன்னிப்பவர் நீரே. தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உமது விண்ணக தந்தையின் திருமுன் எங்களுக்காக பரிந்துரைத்து நீதியின் தீர்ப்பிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் எங்கள் பலவீனத்தை கண்டு அச்சமடைகிறோம். உமது தயாளத்தை நினைத்து நம்பிக்கை கொள்கிறோம். நீர் விரும்பாத எதுவும் எங்களிடம் இருப்பின் அதனை உமது அன்பு தீயால் சுட்டரித்தருளும். நாங்கள் உண்மை என்றும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்கும்படி உமது தூய அன்பை எங்கள் இதயத்தில் பதித்தருளும். நாங்கள் உமது சொந்த உரிமையாக வாழ்ந்து உமது திரு இருதயத்தில் இடம்பெற்றிருக்கும் பேச்சினை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உன் பேரில் வைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உன் பேரில் வைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உன் பேரில் வைக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்பது கவிமணி தேசிக விநாயக பிள்ளை அவர்களின் கூற்று. அதனை நினைவு கூறும் வகையில் பெண்ணியம் போற்றுவோம் என்ற தலைப்பில் பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதனை நமக்கு வலியுறுத்தும் பொருட்டு 12D மாணவிகள் அனைவரும் மிக அருமையாக நமக்கு இந்த காலை வழிபாட்டை அமைத்துக் கொடுப்பதற்காக அவர்களை பாராட்டுகிறேன். Good morning students, good morning teachers and sisters.